Preview. Hello friends, this is Manigandan, founder and CEO of LeTechs. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா Acuity Trading Tools அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடருக்கு சப்போர்ட் பண்ணுற அல்ல ட்ரேடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு டூல் இருக்குது. ஸோ அந்த டூல்னா என்ன, அது ட்ரேடருக்கு எந்த மாதிரி சப்போர்ட் பண்ண போகுது, அதை நாம் வந்து அக்சஸ் பண்ணணும்னா எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸோ Acuity Trading Tools அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ஈவெண்ட்ஸ், ஸோ பாஸ்ட்டாக இருக்கலாம், ஸோ அப்கமிங் வரக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபோர்காஸ்ட் பண்ணிவிட்டு ஃபண்டமெண்டலாக சென்டிமெண்ட்டாக, ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்ட், ஸோ ஈரோ யூஎஸ்டியாக இருக்கலாம், ஜிபிபிஎஸ்டாக, அதுபோல் கரன்சி, கமாடிட்டி, ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்கும் பாஸ்ட் இருக்கக்கூடிய வந்த டேட்டாஸ் எல்லாத்துலேயும் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டா மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு, பாசிட்டிவாக இருந்திருக்கா, நெகட்டிவாக இருந்திருக்கா, அதே போல் அப்கமிங்கில் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட் எப்படி இருக்கும், பை ஆகுமா செல் ஆகுமா அப்படிங்கிறது போல். ஸோ அட்வான்ஸ் அல்காரிதமாக பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் அந்த Acuity Trading Tools அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக நான் மார்க்கெட்டில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த டூலை நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லா புரோக்கரில் இருக்கக்கூடிய ட்ரேடரும் நம்ம அதை அக்சஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. ஸோ அந்த Acuity Trading Tools அப்படிங்கிறது ஸோ புரோக்கர் சைட்லேருந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணி அதை லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ எந்த புரோக்கர் அது அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் பேசிஸில் அவங்கள்ட்ட அந்த லைசன்ஸ் வாங்கியிருக்கிறாங்களோ அந்த புரோக்கருடைய கிளைம்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டூலை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அக்சஸ் பண்ணிக்கலாம். மேபி வேறு ஒரு புரோக்கரில் நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க, இதை வந்து என்னுடைய டெர்மினல் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன், ஸோ என்னுடைய சர்வர்லேருந்து நான் அக்சஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அப்போ இதை நீங்கள் எந்த புரோக்கர் இதுக்கு வந்து லைசன்ஸ் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு புரோக்கர் இதை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டூல் இப்போ தான் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக லான்ச் ஆன ஒரு சிஸ்டம் இது. அதனால் உங்களுக்கு இந்த டூல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் கிளியராக பாருங்கள். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலமாக நீங்கள் போய் அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இந்த டூல் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணலாம். அல்லது ஆல்ரெடி நீங்கள் டெரிவில் உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னாலும் நீங்களும் இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ வேறு புரோக்கர், ஸோ எனக்கு தெரிஞ்சவர்களும் ரொம்ப லிமிட்டட், ரொம்ப மினிமமான ஒரு புரோக்கர்ஸ் மட்டும்தான் இதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மற்ற புரோக்கர்ஸில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை உங்களால் அக்சஸ் பண்ண முடியாது. ஒன்று நீங்கள் வந்து அந்த இப்போ நீங்கள் அந்த யாரெல்லாம் அந்த புரோக்கர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டெரிவில் போய் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டூல் அக்சஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டூல் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஆல்ரெடி டெரிவில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அல்லது இதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளார நீங்கள் போனீங்கன்னாவே இந்த Acuity Trading Tool வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டூல் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா அதை எப்படி நம்மளுடைய MT5 சார்ட்டோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா லிங்க் பண்ணுறது, அந்த லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டூல் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ ஒரு புது டூல் இது, அதில் எந்தெந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஸோ அதை எப்படி வந்து ஒரு ட்ரேடராக நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா Acuity மார்க்கெட் அலர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, Acuity கேலண்டர்னு ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா Acuity ரிசர்ச் டூல்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் கொடுக்குற மாதிரியான வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூல். ஸோ ஒரு 4 டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டூலையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம். ஸோ நீங்கள் அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணும்போதோ அல்லது இந்த டூல்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கோ அல்லது அக்சஸ் பண்ணும்போதோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா கால் பண்ணுங்கள். ஸோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களை வந்து பார்த்திங்கன்னா கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த டூல் ஒவ்வொரு டூலாக நம்ம இது வந்து அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் கிளியராக பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த இதில் என்னுடைய வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து சொல்லப்போனால் ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைசர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டூல் தான். பட் வந்து ஆர்டர் எதுவும் எடுக்காது, நாம் சொன்னால் தான் ஆர்டர் நம்ம ப்ளேஸ் பண்ணால் தான் ப்ளேஸ் ஆகும். பட் நமக்கு வந்து டேட்டாஸ் வந்து ஷோ பண்ணிகிட்டு இருக்கும். எக்ஸ்பர்ட் அட்வைசரில் இப்போ பாருங்கள் எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த Acuity Trading Tool வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்னோடய எக்ஸ்பர்ட் அட்வைசர்ஸில் அந்த டூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த டூல் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த டூல் Acuity ரிசர்ச் டெர்மினல் EA அப்படிங்கிறது. ஜஸ்ட் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே போல் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருவேளை நீங்கள் 2-3 புரோக்கரோடைய MT5 டெர்மினல் உங்களுடைய சிஸ்டமில் இருக்குது அப்படின்னா எந்த புரோக்கரோடைய அல்லது எந்த சர்வரில் நீங்கள் போய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணணும்
அப்படிங்கிறத நீங்கள் வந்து இங்கே சூஸ் பண்ணணும். ஸோ நான் முன்னாடி சொன்னது போல் நாம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா யாரில் எந்தெந்த ப்ரோக்கருடைய சர்வர்ஸில் லைசன்ஸ் வாங்கியிருக்கிறவங்களோ அவங்க மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ டெரிவுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. அதனால் டெரிவ் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டால். ஓகே, ஜஸ்ட் அந்த டூல் வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ MT5ல பார்க்கலாம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட MT5 வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட்டோ இல்லை ரெஃப்ரெஷோ நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா இங்கே நீங்கள் பாருங்கள் எக்ஸ்பர்ட் அட்வைசர்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 டூலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த இதில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டூலாக இருக்கக்கூடிய அக்யூட்டி கேலண்டர் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அக்யூட்டி மார்க்கெட் அலர்ட்ஸ், அக்யூட்டி ரிசர்ச் டெர்மினல், அக்யூரிட்டி சென்டர் ட்ரேட் ஐடியாஸ். ஸோ இந்த 4 டூலை பற்றியும் உங்களுக்கு கிளியராக அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் உங்களுடைய விர்ச்சுவலில் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரியல் யூஸ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு அக்யூட்டி கேலண்டரை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஸ்வல் நீங்கள் ஒரு இஏவை நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சார்ட்டில் ஆட் பண்ணினீங்க அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு அல்கோ ட்ரேடிங் நீங்கள் எனேபிள் பண்ணீங்களோ அதே போல் அல்கோ ட்ரேடிங் ஃபஸ்ட்டு நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஸோ எனேபிள் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. நெக்ஸ்ட்டு அக்யூட்டி கேலண்டர் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணுறது போல தான் அட்டாச் பண்ணுங்கள். அட்டாச் பண்ணணும்னா இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று உங்களுடைய MT5 ட்ரேடிங் சார்ட்டிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக செப்பரேட்டாக ஒரு ஸ்க்ரீனில் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் செப்பரேட் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த அக்யூட்டி கேலண்டர் அப்படிங்கிறது நீங்கள் Forex ஃபேக்ட்ரி அல்லது investing.com ஸோ இந்த மாதிரியான வெப்சைட்டுங்கெலாம் நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் கேலண்டர் டேட்டாஸ் என்னென்ன டேட்டாஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுவீங்களா? ஸோ அதே விஷயத்தை நீங்கள் உங்களுடைய MT5 சார்ட்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், அல்லது பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஸ்க்ரீனில் நீங்கள் வச்சுக்கணும்னாலும் வச்சுக்கலாம். ஸோ அதே விஷயம் தான் என்னென்ன டேட்டாஸ் அப்கமிங்கில் வருது அப்படிங்கிறத அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த இதில் உங்களுக்கு இன்றைக்கி டெய்லியில் என்ன டேட்டா வருதுன்னு வச்சுக்கலாம், வீக்லி பேசிஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டேட்டாஸ் அப்கமிங்கில் இருக்குதுன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே நீங்கள் பாருங்கள், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் மாதிரியான ஒரு கலர் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் மாதிரியான ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது இந்த டேட்டாவோடைய இம்பேக்ட் மார்க்கெட்டு எந்த அளவுக்கு இருக்கும். ஸோ லைக் பிங்க் கலர் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹை இம்பேக்ட் டேட்டா அப்படிங்கிறது, நெக்ஸ்ட் எல்லோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் இம்பேக்ட், மேலே இருக்கக்கூடிய கிரீன் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லோ இம்பேக்ட் டேட்டாஸ் அப்படிங்கிறது தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இதில் பார்க்கலாம், அந்த ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ப்ளஸ் போட்டு 15 இருக்குது, இங்கே ப்ளஸ் போட்டு 47 இருக்குது, இங்கே ப்ளஸ் போட்டு 40 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எதை மீன் பண்ணுது எதை அப்படின்னாக்க ஹை இம்பேக்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 15 டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேட்டில் பர்டிகுலர் டேட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மீடியம் இம்பேக்ட் டேட்டா வந்து 47 டேட்டா இருக்குது, லோ இம்பேக்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 40 டேட்டாஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுதான் நான் இது வந்து இந்த கலர் மென்ஷன் பண்ணுறது அதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15ஓ 47ஓ 40ஓ காமிக்கிறது எத்தனை நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து அந்த பர்டிகுலர் டேவில் இருக்குது அப்படிங்கிறத அதை வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கீழே இங்கே பாட்டமில் பார்த்தீங்கன்னாக்கா டைம் லைன் ஆக்சுவலாக. ஸோ இது எந்த டேட்டு இப்போ 14/11 அப்படிங்கிறது இந்த நம்ம வீக்லி பேசிஸில் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து என்னன்னாக்கா இங்கே காமிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக்கோடைய டேட்டாஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்த இந்த 15 ஹை இம்பேக்ட் டேட்டா, 47 லோ இம்பேக்ட் மீடியம் இம்பேக்ட் டேட்டா, 40 லோ இம்பேக்ட் டேட்டா அப்படிங்கிறது 21/11 27/11 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வீக்கோடைய கேலண்டர்ஸ் உங்களுக்கு காமிக்குது. இல்லை நமக்கு டெய்லி பேசிஸில் நான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி பேசிஸில். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீக்கோடைய எண்ட் ஆஃப் த டே லாஸ்ட் ஃப்ரைடே. ஸோ அதனால் ஃப்ரைடேவில் உங்களுக்கு இன்றைக்கி டேட்டில் ஒரு ஹை இம்பேக்ட் டேட்டா இருந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் இம்பேக்ட், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோ இம்பேக்ட் டேட்டா. நீங்கள் அந்த டேட்டாவை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஸோ கீழே நீங்கள் போனீங்கன்னாக்கா ஸோ நான் முன்னாடி சொன்னது போல் இது வந்து அந்த டைம் லைன் இது இப்போ நான் டெய்லி பேசிஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 18/11 அப்படிங்கிறது டேட்டு 18, மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 11 அப்படிங்கிறத மீன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே, இன்றைக்கி என்னென்ன டேட்டா இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே நீங்கள் பாருங்கள் மிடில் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸோட இம்பேக்ட்டு. நெக்ஸ்ட்டு இது வந்து பாருங்கள் யூஎஸ் அப்படிங்கிறது யூஎஸோடைய கரன்சிக்கு இருக்கக்கூடிய டேட்டா. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் இது, ஸோ லோ இம்பேக்ட் டேட்டா. இதில் இந்த டேட்டாவோடைய ஃபோர்காஸ்ட் என்ன, ப்ரீவியஸ் என்ன, ஸோ ஆக்சுவலாக இது ஆக்சுவல் டேட்டா வந்துருச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டேட்டா என்ன வேல்யூ அந்த வேல்யூ உங்களுக்கு ஷோ பண்ணுது. மேலே டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் என்ன நியூஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைமுக்கு அந்த டேட்டா வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூடிசி டைம் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இது வந்து எக்ஸ்பயர்டு அப்படின்னா ஆல்ரெடி இந்த டேட்டாவுடைய ரிசல்ட் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டேட்டா நீங்கள் பார்க்கலாம். ஸோ பிஒஇ எஸ்கல்ஸ் ஸ்பீச் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மீடியம் இம்பேக்ட் டேட்டா. யாருக்கு வருது அப்படின்னா ஜிபிபி பவுண்டுக்கு வருது உங்களுக்கு டேட்டா, இங்கிலாந்துக்கு வருது. இது வந்து 17-15க்கு வரக்கூடிய டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் இந்த டேட்டா வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 2 hours 30 minutes வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டைம் இருக்குது இந்த டேட்டா வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு. சரிங்களா? ஸோ அதோடைய ஃபோர்காஸ்ட்டோ ப்ரீவியஸோ ஆக்சுவலோ இது ஸ்பீச் அப்படிங்கிறதுனால ஃபோர்காஸ்ட்டோ ப்ரீவியஸோ ஆக்சுவலோ எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டேட்டா பார்க்கலாம். நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேட்டா இருக்கும். ஸோ இந்த டேட்டா ஃபோர்காஸ்ட் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால கொடுக்கல. அதே போல தான் இங்கே பாருங்கள். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் ஸ்மால் இம்பேக்ட் ஒரு சில டேட்டாஸ் ஃபோர்காஸ்ட் இருக்காது. அதனால் ஃபோர்காஸ்ட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணல. ஸோ ப்ரீவியஸ் டேட்டா இருக்குது. ஆக்சுவல் டேட்டா இன்னும் ரிலீஸ் ஆகிறது 5 hours 28 minutes இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தா பேசிக்காக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த இப்போ நான் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஒரு நியூஸ் இந்த டேட்டாவை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னாவே இந்த டேட்டாஸ்னால் என்னங்கிறத பற்றி கிளியராக உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்டைல் ட்ரேடராக நமக்கு நிறைய பேர் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருப்போம் நம்ம. பட் ஃபண்டமெண்டல் டேட்டாஸ் வரும்போதோ இல்லை ஃபண்டமெண்டல் டேட்டா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கணிக்க முடியாமல் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்னு தெரியாததான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதுக்காக இந்த டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு அடிஷனல் சப்போர்ட்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த வரக்கூடிய இந்த ஜிபிபி நான் சொன்னேன் இல்லைங்களா, பேங்க் ஆஃப் இங்கிலாண்டோடைய வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கல் ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கரன்சி பேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே நீங்கள் பாருங்கள், ஜிபிபி யூஎஸ்டி அஃபெக்ட் ஆகும். ஸோ யூகேவோடைய வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் யூகே 100 அஃபெக்ட் ஆகும். யூரோ இன்டெக்ஸ் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ யூரோ ஜிபிபி, ஜிபிபி ஆடு, இது மாதிரியான இந்த பேர்ஸில் எல்லாத்துலேயும் இவருடைய ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகும். ஸோ அதனால் இல்லை நான் நியூஸ் ஹவர்ஸில் நான் வந்து ஒரு சேஃப் ஜோனில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா பேர்ஸ்லையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடலாம். அப்போ இந்த டூல் வச்சு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ஸோ ஆஸ் யூசுவல் கேலண்டர் டேட்டா தான். நெக்ஸ்ட்டு இந்த டேட்டாவோடைய ரிசல்ட் நமக்கு எந்தெந்த பேரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பண்ணும், எந்தெந்த பேரில் ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பேர்ஸ் எல்லாம் ஒரு நியூஸ் ஹவர்ஸில் டச் பண்ணாமல் நம்ம விட்டுட்டு போயிடலாம். ஒருவேளை நியூஸை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாலும் அந்த டைமில் இந்த நியூஸ் ரியாக்ட் பண்ணக்கூடிய பேர்ஸுங்களை நம்ம வந்து ட்ரேட் பண்ணாமல் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஒன்று. அடுத்ததா இந்த நியூஸ் ஒருவேளை இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இங்கே பாருங்கள் ட்ரேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. இப்போ நீங்கள் ஜிபிபியில் இப்போ நீங்கள் ட்ரேட் போடணும். ஒருவேளை இப்போ நீங்கள் நியூஸை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ ஜிபிபியில் நீங்கள் வந்து பையோ செல்லோ பண்ணலான்னு பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனை விட்டுட்டு வெளியில் போய் வரணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு இங்கே இருந்துட்டு நீங்கள் ட்ரேடை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்து எனேபிள் ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட்டு நீங்கள் வால்யூம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய பை பண்ணுறீங்களா, செல் பண்ணுறீங்களா, இல்லை பெண்டிங் ஆர்டர் போடுறீங்களா, ஸ்டாப் லாஸ் கொடுக்குறீங்களா, டேக் ப்ரைவேட் கொடுக்குறீங்களா கொடுத்துட்டு நீங்கள் பையோ செல்லோ கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிரும். சரிங்களா? இல்லை நான் வந்து யூரோ 500ல் பண்ண போகிறேன் அப்படின்னா யூரோ 500 பேர் யூரோ 50 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரேடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து யூரோ 50யோடைய ட்ரேடு பேர்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் ஸ்க்ரீன் விட்டுட்டு போய் டைரெக்டாக நான் போய் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நியூ ஆர்டர் ஆப்ஷன்ஸில் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இருக்கக்கூடிய அதே ஸ்க்ரீன்லேருந்து உங்களால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும். இங்கேருந்தே நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஜிபிபி யூஎஸ்டிக்கு லேட்டஸ்ட்டாக என்னென்ன நியூஸ் வந்துருக்காது, ஈவன் ஃபண்டமெண்டல் டேட்டாவாக இருக்கலாம், டெக்னிக்கல் டேட்டாவாக இருக்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்னது போல் அந்த அக்யூட்டி ட்ரேடிங் டூல்ஸ் அப்படிங்கிறது வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸாக இருக்கக்கூடிய வெப்சைட்டுங்களில் இருக்கக்கூடிய சோர்ஸ் ஆஃப் நியூஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபண்டமெண்டல் டேட்டாஸையும் அவங்க சோர்ஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ப்ரோக்ராம் அல்காரிதம் பேஸ் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டை நமக்கு ஷோ பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டாக அவங்க எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ வேர்ல்டில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸோடைய சென்டிமெண்ட்ஸ், இந்த ட்ரேடர்ஸோடைய சைக்காலஜி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை இவங்களுடைய அட்வான்ஸ் அல்காரிதமில் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி சார்ந்து வந்திருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸும் உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் டேட்டாவாகவும் இருக்கலாம் அல்லது வந்து ஃபண்டமெண்டல் டேட்டாவாகவும் இருக்கலாம். நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வெப்சைட் செப்பரேட் வெப்சைட் நான் வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் MT5 ட்ரேடிங்கில் அப்ளிகேஷனில் நான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பேரலாக இன்னொரு சார்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இந்த அக்யூட்டி கேலண்டர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இதை நாம் பார்த்தோம். அடுத்ததாக இங்கே நீங்கள் பார்க்கலாம் நியூஸ் சென்டிமெண்ட் சார்ட். ஆக்சுவலாக ஜிபிபி யூஎஸ்டியோடைய சென்டிமெண்ட் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது. ஸோ இப்போ இந்த இதில்
பிளாக் கலரில் ஒரு லைன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ரியலாக மார்க்கெட் வந்து மூவ் ஆன ப்ரைஸு. நெக்ஸ்ட் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து ஒரு ஃபுல்லாக கலர்டாக இருக்கு இல்லைங்களா, இது வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சென்டிமெண்ட் ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஸோ இந்த சார்ட்டை பற்றி இன்னொரு செப்பரேட் ஒரு டூலில் டீட்டெயிலாக இருக்குது. அதில் உங்களுக்கு நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட்டோடைய சென்டிமெண்ட்டுக்கும் ரியல் மார்க்கெட்டும் நியர்பை வந்து ஒரே மாதிரி தான் மூவ் ஆகிருக்குது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஜிபிபி யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரேஞ்ச் வரைக்கும் ட்ரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த எந்த விதமான டேட்டாஸ் இல்லைங்கனாலும் உங்களுக்கு ஷோ பண்ணலை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஸ்பீச் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஈவெண்ட்ஸில் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ மேபி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் இவரோட ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புது ஸ்பீச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவரை பற்றியான அவருடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் எதுவுமே இல்லைங்கிறனால உங்களுக்கு இங்கே கொடுக்கல அவங்க. ஸோ ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டைமாக ஒரு பேங்க் ஆஃப் இங்கிலாந்து கவர்னராக இருந்திருக்கார். எக்ஸாம்பிள் இவர் இருந்திருந்தாருன்னா இவர் பாஸ்ட் ஸ்பீச்சிங்களோடைய ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டிமெண்ட் பாசிட்டிவாக இருந்திருக்கா நெகட்டிவாக இருந்திருக்கா, ஸோ ஒவ்வொரு முறை எப்படி இருந்திருக்குங்கிறது எல்லாமே இங்கே ஷோ பண்ணோம். பட் இந்த இதில் டேட்டாஸ் இல்லை ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபண்டமெண்டலாக நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் கரன்சிவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மார்க்கெட்டோடைய ஃபண்டமெண்டல் டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் முன்னாடி சொன்னது போல் இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் யூஸ் பண்ணுறதான். பட் அது வந்து ஒரு சில எந்தெந்த புரோக்கர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் டெரிவில் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ஸோ டெரிவில் இருக்கக்கூடிய என்னுடைய அக்கௌண்ட் மூலமாக அதை நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அக்சஸ் பண்ணுறேன். இதுவே நான் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு புரோக்கரோடைய அக்கௌண்ட் மூலமாக அதை நான் அக்சஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. சரிங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. எந்தெந்த கரன்சி எந்தெந்த கண்ட்ரியோட டேட்டாஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான எந்தெந்த மேஜர் கண்ட்ரிஸ் இது உங்களுக்கு எந்தெந்த கண்ட்ரியோட டேட்டாஸ்லாம் டிஸ்பிளே பண்ணணுங்கிறத நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹை இம்பேக்ட் டேட்டா மட்டும் எனக்கு வேணுமா, லோ இம்பேக்ட் டேட்டா வேணுமா, மீடியம் இம்பேக்ட் டேட்டா வேணுமா, இல்லை எனக்கு எல்லா டேட்டாஸும் வேணுமா. ஸோ ஆல் செலக்ட் பண்ணியிருக்கனால எனக்கு எல்லா டேட்டாஸும் டிஸ்பிளே பண்ணுது. இல்லை எனக்கு லோ வேண்டாம் மீடியம் வேண்டாம் வேறு ஹை இம்பேக்ட் டேட்டா மட்டும் எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணால் போதுன்னா அதை மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணிட்டோம்னாக்க வெறும் ஹை இம்பேக்ட் டேட்டாஸ் மட்டும் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது இல்லாத இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கிறது என்னுடைய MT5 சார்ட்லேயே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணது இல்லைங்களா. ஸோ இந்த எனக்கு MT5 சார்ட்டில் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து செப்பரேட் ஸ்க்ரீனாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா இந்த செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் பாருங்கள் செப்பரேட் விண்டோன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்துட்டு ஓகே சேவ் கொடுத்தீங்கன்னா இப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னீங்கன்னா அகெயின் திரும்ப நான் அப்ளை பண்ணும் பொழுது என்னுடைய அக்யூட்டி கேலண்டர் செப்பரேட் தனி ஸ்க்ரீனில் எனக்கு வந்துடும் ஆக்சுவலாக. ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ எனக்கு இங்கே வந்துருச்சு. இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ணணும். இது எனக்கு சார்ட்டில் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலும் நீங்கள் பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஸோ இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து அக்யூட்டி கேலண்டரில் எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான என்னென்ன டேட்டாஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசிக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூல் தான் அது. நெக்ஸ்ட் அந்த டேட்டா எப்படி வருது, அந்த டேட்டாவோட ஹிஸ்டாரிக்கல் மார்க்கெட்டில் எப்படி இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட் சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டோடைய ப்ரைஸுக்கும் அதோடைய சென்டிமெண்ட்டுக்கும் மார்க்கெட்டில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்குங்கிற மாதிரி. பட் ஆனால் அந்த சென்டிமெண்ட் சார்ட்டை பற்றி உங்களுக்கு நெக்ஸ்ட் டூலில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அதில் இன்னும் நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸோடு அதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து டேட்டாஸ் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா MT5 சார்ட்லேயே இதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் பார்க்கலாம், அல்லது செப்பரேட் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் பார்க்கலாம். அதே போல் இப்போ ஒருத்தர் பேசுகிறாரு அவருடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, இல்லை ஒரு டேட்டா வருது அதோடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அப்போ ஆஸ் யூசுவல் நம்ம ஒரு வெவ்வேறு வெப்சைட்டுங்களில் நம்ம வந்து எப்படி கேலண்டர்ஸ் அக்சஸ் பண்ணுவோமோ அதே போல் நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் டேட்டாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை சொன்னது போல் இது மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற விஷயங்கள் தான். பட் உங்களுக்கு அடுத்த டூலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் நிறைய அட்வான்ஸ் ஆகும். முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, பாஸ்ட் மார்க்கெட்டோடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் வச்சு அவங்க அல்காரிதம் பண்ணிவிட்டு ஃபியூச்சரில் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்காங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.